வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க போகுது. குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிடுறாங்க. அதே மாதிரி ஜனநாயக கட்சி சார்பாக இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன் போட்டிடுறாங்க. ரெண்டு பேருக்குமான போட்டி ரொம்ப கடுமையா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஜோ பைடன் அந்த முதல்கிட்ட வார்த்தப்போ ரொம்ப சறுக்குனார், தடுமாறினார்லாம் பேசுனாங்க. அதனால ட்ரம்ப் கை ஓங்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ரெண்டு பேருமே பல மாகாணங்களவே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல தான் பென்சில்வேனியா பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கப்பவே அவரை நோக்கி ஒரு 3 குண்டுகள் பாஞ்சிருக்கு, டப் டப் டப்னு. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே ஜஸ்ட் மிஸ் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோ பார்க்குறப்ப, இந்த போட்டோ பார்க்குறதா நமக்கு புரியுது. சுடப்பட்ட குண்டுகள் டொனால்ட் ட்ரம்ப்புடைய காதில் உரசிட்டு போனதுனால அவர் உயிர் படைச்சிருக்காரு. அவருடைய பாதுகாவலர்கள் அவர் உடனே கீழே உட்கார வச்சு காப்பாத்திருக்காங்க. அவருடைய காதுகள்ல மட்டுமே ரத்தம் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி அப்ப கூட நான் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு அந்த ஆக்ரோஷமா பேசிட்டு எக்ஸ்பிரஷன்லாம் பாக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கால ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றம் உலகம் முழுக்க எதிரொலிக்கும். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க வேலையில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம்ங்கிறது அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா, இவர் சுட்ட நபர் யாரு அப்படின்னு சொல்லி FBI இருந்து தகவல்லாம் வெளியிட்டிருக்காங்க. தாமஸ் மேத்யூ க்ரூக் அப்படிங்கிற ஒரு 20 வயது இளைஞர் தான் சுட்டிருக்கதா சொல்றாங்க. இந்த பல குண்டுகள் ஒரு 3-4 முறை அவர் சுட்டதா சொல்றாங்க. அதுல ஒரு குண்டு இவரோட காதுல உரசி இருக்கு. இன்னொரு குண்டு ஒரு 50 வயது ட்ரம்ப்போட ஆதரவாளர் ஒருத்தர் அந்த குண்டு பாஞ்சு அவர் உயிரிழந்திருக்காரு. 2 பேர் தீவிரமான காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் ஏன் சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல விசாரிக்கும் போது சில தகவல்கள் கிடைச்சதா FBI சொல்றாங்க. அவர் ஒரு ஒபீடியண்டான ஒரு ஸ்டூடெண்டா தான் ஸ்கூல் லெவல்லலாம் இருந்திருக்காரு. ஷூட்டிங் கிளப்ல அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு சுடவே தெரியலன்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் ட்ரம்ப் மீது ஏன் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணங்கள் இன்னும் FBI சொல்லலை. சில அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர் தான், அவருக்கு 20 வயது ஆகுது, இந்த தேர்தல்லாம் முதல் முறையாக வாக்களிக்க போறாரு. ஆனால் அவர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவலும் சில மீடியால இருந்து வந்துட்டு இருக்கு. முழுமையான தகவல்கள் கிடைச்சாதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். இன்னொரு பக்கம் பைடன் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நான் ட்ரம்ப்பை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன், ஆனால் பேச முடியல, அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால. வன்முறையை எப்போவுமே அமெரிக்கா ஏத்துக்காது அப்படிங்கிற மாதிரி கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு. இதை தாண்டி ஜப்பான்ல இருந்து ஜப்பான் பிரதமர், இட்டாலி பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க எல்லா நாடுகள், பிரிட்டன் பிரதமர்னு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஜனநாயகத்துல அரசியல்ல வன்முறை இருக்கவே கூடாது அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கங்கிறத பதிவிட்டிருக்காரு. ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆமா, இது என்னன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜோ பைடனுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு. வயது மூப்பு காரணமா கட்சிக்குள்ளே எதிர்க்கிறாங்க அவர் போட்டிடுறதுலாம் சொன்னோம். அதனாலே ட்ரம்ப் ஒரு மாதிரி முன்னேற மாதிரி இருந்தது. இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு சின்ன அனுதாப அலையும் வரும். அதே நேரத்தில் அந்த பைடனோட நிர்வாகத்து மேலேயும் நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா அவர் சுட்டவர் ஒரு 140 மீட்டர் தொலைவுல இருந்து சுட்டதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. துப்பாக்கி கலாச்சாரமும் மேல போயிட்டே இருக்குங்கிறதுனால பைடன் அரசுக்கு ஒரு பெரிய சறுக்கல் தான் இந்த சம்பவம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த ஷூட் அவுட்டுக்கு பிறகு அமெரிக்கா என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆண்டவனை தான் அமெரிக்கா காப்பாற்றணும் நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு வெட்டி படுகொலை செஞ்சிடறாங்க. தேசிய அளவில் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா சொன்னாங்க. இப்போ 11 பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இப்போதான் நீதிமன்றம் 5 நாள் போலீஸ் காவல் விசாரிச்சிருவோம்னு சொல்லி உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க. கைது செய்யப்பட்ட அந்த 11 பேர் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு, அப்புறம் மணிவண்ணன், அருள், செல்வராஜ், திருவேங்கடம் சொல்லிட்டு தனித்தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னா, திருவேங்கடத்தை நேற்று என்கவுண்டர்ல சுட்டு கொன்றிருக்கு தமிழ்நாடு போலீஸு. திருவேங்கடம் யாருன்னா குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர். ஆற்காடு சுரேஷை கொன்னதுல முக்கியமான குற்றவாளி பாம் சரவணனுடைய சகோதரர் தென்னரசு. இந்த தென்னரசு கொலை செய்யப்பட்டிருக்காரு. யாருனால அப்படின்னா, இந்த திருவேங்கடத்துலதான் அந்த தென்னரசு கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே பழிக்கு பலியும் நடந்திருக்கு. இப்ப இந்த திருவேங்கடம் தான் ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்டுமானம் நடந்துட்டு இருக்குல்ல, ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போய் பேசுறாரு. பேசிட்டு அவர் தான் முதல்ல வெட்டுறாரு. திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல வெட்டுறாரு. அதனால முக்கியமான குற்றவாளி இந்த கொலை வழக்கிலையுமே. இப்ப இவர் விசாரிக்கிறதுக்காக காவல்துறை வெளியில கூட்டு போயிருக்காங்க. யாருன்னா, கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் வெளியில கூட்டு போயிருக்காங்க.
அந்த சமயத்துல திருவேங்கடம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வயிறு கலக்குது, உடனே நான் பாத்ரூம் போகணும்னு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காரு. உடனே தமிழ்நாடு காவல்துறை வந்து ரோட்லயே வந்து ஜீப்பை நிப்பாடிட்டு அவர் இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு எஸ்கே போய் ஓடி போயிருக்காரு. எங்க அவர் வந்திருக்காருன்னா, புழல்ல வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து ஒரு தகரம் போட்ட ஒரு ஷெட் இருந்திருக்கு. அந்த ஷெட்ல போய் பதுங்கிட்டாரு. உடனே வந்து தமிழ்நாடு காவல்துறை அலர்ட் ஆகுறாங்க. அந்த கொடுங்கியூர் இன்ஸ்பெக்டர் சரவணன், அதே மாதிரி தண்டையார்பேட்டை இன்ஸ்பெக்டர் முகமது உள்ளிட்ட எல்லாருமே இந்த தகர ஷெட்டை வந்து சுத்தி வளைக்கிறாங்க. நீங்க தான் எனக்கு தெரியும், வெளியே வந்துருன்னா பேசுறாங்க. உடனே திருவேங்கடம் கையில நாட்டு துப்பாக்கியோட வெளியே வர்றாரு. என்னை விட்டுருங்க, ஏற்கனவே சரண்டர் ஆனவர் தான் அவரு, இருந்த கூட இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னை விட்டுருங்க, இல்லாட்டி நான் வந்து ஷூட் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு. உடனே தமிழ்நாடு காவல்துறை தற்காத்து கொள்றதுக்காக அவரை வந்து சுடுறாங்க, வயிற்று பகுதியை நோக்கி வந்து சுடுறாங்க. உடனடியா சரிஞ்சு வந்து விழுகிறாரு. காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, வரவழியிலே இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ அவருடைய உடல் வந்து உடனடிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. மக்களுக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதுல. ஆமா, ஏன்னா தானா வந்து சரணடைஞ்சவர் ஏன் திடீர்னு ஓட போறாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாருன்னா, அவ்வளவு அதிகாலையில எங்க அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறீங்க, ஏன் அவ்வளவு வேகமா இவ்வளவு ஏர்லி மார்னிங்ல கூட்டு போகணுங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எந்திரிக்கும் போதே அந்த நியூஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்தது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு கொலையோட ஒரு குற்றவாளி, அவரை வந்து கையில விலங்கு கூட இல்லாமையா நீங்க கூட்டு போயிருப்பீங்க, என்ன நடந்தது அங்கங்கிறத கேள்வியா கேட்டிருக்காரு. அதே மாதிரி பாமகல இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த படுகொலையில பல சந்தேகங்கள் கிளம்புது, திமுக அரசு இதை சரியா விசாரிக்கல அப்படிங்கறத சொல்றாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு அவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா லாஜிக் இடிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க சொன்ன கதையில. அவரா வந்து சரணடைஞ்சவர் திடீர்னு ஓடுறாரு, ஒரு இடத்துல போறாரு, அங்க துப்பாக்கி இருக்கு, அந்த இடத்துலதான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கான ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படின்லாம் வேற சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா பல கேள்விகள் வரத்தான் செய்யுது. இன்னொன்னு என்னன்னா, டூரா போறாங்க, எனக்கு வயிறு கலக்குதுன்னு இறக்கி விடுறதுக்கு இவங்க முக்கியமான குற்றவாளிங்கிறப்ப காவல்துறை அலர்ட்டா இருந்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து ரவுடிகள் அப்படியே இறக்கி விடுவாங்க அசால்ட்டா. சாதாரணமா நீதிமன்றத்துக்கு பஸ்ல கூட்டு போறவங்களே இறக்கி விட மாட்டாங்க அப்படி. ஏன்னா அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் பார்க்கும்போது, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கான அந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இருக்காங்க, பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்கு நமக்கு. பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்த தினம் இன்று. இப்போ வந்து தமிழ்நாடு ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம் அப்படின்னா அது காரணம் என்னன்னா, காமராஜர் போட்ட அந்த விதை தான். பல இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடம் வந்து கட்டினாரு, வந்து மதியம் சாப்பாடுங்கிறத சொன்னதுனால தான் நிறைய பேர் பள்ளிக்கூடத்தையே சேர்த்து விட்டாங்க, வேலைக்கெல்லாம் அனுப்பாம. இப்போ எல்லாருமே படிச்ச அளவுக்கு மேலே வந்திருக்கோம். நிச்சயம் காமராஜரை தமிழ்நாடு உள்ளவரை, அரசியல் உள்ளவரை, உலகம் உள்ளவரை தமிழ்நாடு வந்து மறக்கவே மறக்காது. நிறைய அரசியல் தலைவர் அவருடைய படத்துக்கு மரியாதை எல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவரோட மணிமண்டபத்திலையும் நிறைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் போய் மரியாதை செலுத்தினாங்க. ஆனா அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ஒரு தயக்கம் காட்டுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு போனா பதவி பறி போயிடுங்கிற ஒரு மூட நம்பிக்கை அரசியல் தலைவர்கள் கிட்ட இருக்காமா. பக்கத்தடி பேசுற மட்டும் இருக்கா, அவங்கள்ட்டையும் இருக்கு. அவங்களும் வந்து இந்த மணிமண்டபத்துக்கு போய் இது பண்றாங்க. அதே நேரத்தில் அவரை எல்லாருமே நினைவு கூற வேண்டியது முக்கியமா இருக்கு இந்த காலகட்டத்தில். இந்த காமராஜரோட பிறந்தநாள் விழா வந்து ஒரு தனியார் கல்லூரியில நடந்தது. அதுல வந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வந்து கலந்துக்கிட்டாரு. அதுல காமராஜரை பத்தி பேசும்போது, சமூக நீதிக்கு அடித்தளம் இட்டவரே வந்து காமராஜர் தான். ஆனா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் சமூக நீதியை ஒரு வார்த்தையா தான் வச்சிருக்காங்க. இப்ப கூட பாருங்க, இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அது அந்த விஷயம் நடந்தோன்னு தான் போன ஆண்டு விழுப்புரத்துலையும் செங்கல்பட்டுலையும் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கான வழக்குல அறிக்கையே தாக்கல் பண்றாங்க. ஒரு பாகுபாடு தான் காட்டுறாங்க மக்கள் கிட்ட இந்த அரசு அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாடு அரசை விமர்சிச்சிருக்காரு அந்த மேடையில. ஓகே, ஆனா என்னன்னா இதுக்கெல்லாம் பங்குறாரு அவரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை பத்தி தான் பேசினாரா? இல்லையே, பேசின மாதிரி பேசவே இல்லை இது வரைக்கும். ஓகே, இதுல வந்து பாஜக சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சசிகாந்த் செந்தில் திரும்பலாம் சொல்றாங்க. ஓகே, பட் ஆளுநர் வந்து முன்னாடியே வந்து அந்த இதுலதான் இருந்திருக்காரு, ஸ்பையா இருந்து யார் யார் குற்றவாளி உளவு பார்க்கறதுல கில்லாடின்னு சொல்லுவாங்க. ஆமா, மேபி விசாரிச்சிருக்கலாம், விசாரிச்சுட்டு கடைசியில் கூட சொல்லலாம். இப்பவும் ஆபீசரா தான் இருக்காரு, இப்பதான் ஆளுநர் ஆயிட்டார்ல. ஆளுநர் ஒரு ஆபீசர் தானே. சரி ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஆபீசர் விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்கு தான் ஜெயலலிதா மரணம். முன்னாள் முதலமைச்சர் OPS வந்து ஜெயலலிதா மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு தியானம்லாம் பண்ணாரு மெரினா பீச்சில் உட்காந்து. அதனால அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் ஆறுமுகசாமி ஆணையம். இந்த ஆணையம் வந்து நிறைய நபர்கள் வந்து விசாரிச்சாங்க. லண்டன்ல இருந்து மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நிறைய டெக்னிக்கல் டீம்லாம் இவங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கேஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்ச நாள்லாம்
எந்த விசாரணை இல்லாம அமைதியாக தான் இருந்தது. அப்ப திருப்பி வந்து விசாரிச்சாங்க. அறிக்கையை சமர்ப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டு சுத்தமா வருவாப்புல முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமி. ஆமா, இப்ப என்னன்னா இந்த மரணத்துல என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு போய் கேள்வி கேட்டுருக்காங்க, நீங்க பதிலளிக்கணும் அப்படின்னு. அந்த ஆணையம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீதிபதி போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் நீதிபதி விசாரிச்சார்ல. ஆமா, அவர் இப்ப நீதிபதி கேட்க போறாரு, எங்கெங்க என்னங்க காட்டுங்கன்ட்டு. அரசாங்கம் உதவி பெறுற பள்ளியிலையும் இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். யாருமே அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மாணவர்கள் யாரும் பட்டினி கிடக்கக்கூடாதுல இந்த அரசு உறுதியா இருக்குன்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தான் அது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல தொடர்ந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதே மாதிரி இந்த காவேரி பிரச்சனையில, ஏன்னா கூட்டணியில தான் இருக்காது காங்கிரஸும் திமுகவும். எல்லாத்தோட ரொம்ப நெருங்கிய கட்சிகள்னு பார்க்குறப்ப காங்கிரஸோட திமுக தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருக்காங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஆனால் நமக்கு தர வேண்டிய தண்ணியை தொடர்ந்து தர மறுக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் தர மறுக்கிறாங்க. காவேரி நீர் மேலாண்மை சொன்னாலும் தர மறுக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். அவங்க அங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டோன்னே இங்கே இவரும் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காரு. ஆனால் தண்ணி வந்த பாடு இல்லை இதுவரையும். கொடுக்க மாட்டேங்கிறவர் முதல்ல போட்டிருக்காரு. வேணுங்கிறவங்களும் முதல்ல அலர்ட்டாக இருக்கணும். ஆமாம், அதுதான் இவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறையோட சாவி காணோம் அப்படிங்கிறது தான் அந்த தேர்தலே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பொக்கிஷ அறையை வந்து திறந்திருக்காங்க. சில சாவி கிடைக்கலனாலும் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பிஜேபி அரசு வந்தோன்னா அதை திறந்திருக்காங்க. நேற்று வந்து திறக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன அணிகலன்கள், என்ன நகைகள் இருக்குங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு தனி டீமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆஃபீஸர்ஸும் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே இவங்க நவீன் பட்நாயக் கவர்மெண்ட் அதை ஒழுங்காக பண்ணலைங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்தோன்னே பண்ணிட்டோம் பாருங்கிறதையும் பிஜேபி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவிங்கிறது பெரிய டாப்பிக்காக இருந்தது ஒரிசா சட்டமன்ற தேர்தல் அப்போ. தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியே வேற பேசினாராங்க. ஆமாம், திறந்துருக்காங்க. சாவியெல்லாம் திறக்க முடியுதுல்ல. ஆமாம், திறந்துருக்காங்க. இப்போ புது பூட்டு போட்டு அந்த சாவியை வந்து கொடுக்குறாங்களா திரும்ப கலெக்டர்கிட்ட. அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவோன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து. இன்னொரு பக்கம் பிஜேபி அரசு தான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்கள் தலைவரான ஆம் ஆத்மியிலேருந்து. தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இடி வழக்கில் ஜாமீன் கிடைச்சாலும் சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல, திகார் சிறையில் தான் இருக்காரு. இப்போ அவங்க கட்சி எம்பி சஞ்சய் சிங் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 70 கிலோ இருந்தார் அவர் அரெஸ்ட் ஆகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ 8.5 கிலோ குறைஞ்சி 61.5 கிலோ தான் இருக்காரு. அவருக்கு சரியாக பார்த்துக்கிறது இல்லை திகார் சிறையில். அவரோட பிளட் லெவல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து அவர் கோமாவுக்கு கூட போயிடுற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காரு. திகார் சிறையில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு பிஜேபி கவர்மெண்ட் மேலே. நாட்டில் பல பிரச்சனை இருந்தாலும் பிரதமர் மோடி ஒரு விஷயத்தில் பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. 100 மில்லியன் ஃபாலோவர்ஸை எக்ஸ் தளத்தில் அடைஞ்சிட்டதை அவரே வந்து பெருமையாக போட்டிருக்காரு. 100 மில்லியன்னா 10 கோடி, 140 கோடி மக்கள் தொகையில் 10 கோடி பேர். ஏன்னா ட்விட்டரில் வந்து கம்மியான யூசர்ஸ் தான் இருக்காங்க. அதில் இந்தியாவில் அவருக்கு தான் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உலக அளவில் பார்த்தா எலான் மஸ்க்கு 18 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமாம், அவருக்கு இருக்காங்க. ஜி ஓனராக இருந்தால் அதெல்லாம் பீட் பண்ணியிருப்பார்ல. அடுத்த இடத்துல வந்து ஒபாமா இருக்காரு. அவர் வந்து ஒரு 13-14 கோடி அந்த ரேஞ்சில் இருக்காரு. இப்போ 10 கோடி ஃபாலோவர்ஸை தொற்றுக்கிறதுனால பாருங்க, உலகின் சக்தி வாய்ந்த தலைவர் இவர் தான் அப்படின்னு வந்து பிஜேபியிலேருந்து சொல்றாங்க. அதுல அவரே சொல்லியா, அவரும் வந்து போட்டிருக்காரு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அவரே சொல்லிக்க மாட்டார்ல, ஆள் வச்சு சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. அந்த மக்கள் நன்றி சொல்லவோ நடந்துக்கிட்டோமா இல்லையா? மணிப்பூர்ல 1.5 வருஷமா அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனதா சொல்றாங்க. 10 பேர் என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு வேற சொல்றாங்க. நிறைய 2 பெண்கள் வந்து நிர்வாணமா இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள்லாம் இந்தியாவை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இப்போ என்னன்னா மணிப்பூர்ல குக்கி பகுதியில் நடந்த கலவரத்துல, அந்த ஜிரிபாம் மாவட்டத்தில் நடந்த அந்த குக்கி பகுதியில் நடந்த சின்ன கலவரத்தினால சிஆர்பிஎஃப் வீரர் அஜய்குமார் வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ சிஆர்பிஎஃப் வீரருக்கே அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? ஆல்ரெடி பாஜகவுடைய ஊன்றுகோலா இருக்கிற RSS அமைப்புடைய தலைவர் மோகன் பகவத்தும் மணிப்பூர்ல அமைதி நிலைநாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே கிளாஸ் எடுத்தாரு. எல்லாருமே கிளாஸ் எடுத்து தான் இருக்காங்க. அங்க ஆள்றதும் பாஜக தான், மத்தியில் இருக்கிறதும் பாஜக தான். ஏன் அமைதியா இருக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்க முடியறான்னு தெரியல. இதுல என்னன்னா நாடாளுமன்றத்துல அந்த மணிப்பூர் எம்பிகளையும் பேச விட மாட்டேங்கிறாங்க.
பேச விட்டாலுமே நள்ளிரவு 11 மணிக்கு மேல பேச விடுறாங்க. ஆமா, ஒரு எம்பியை பேச விட்டாங்க, இன்னொரு எம்பியை பேச விடல. இதெல்லாம் பண்றாங்க. இன்னொன்னு, பிரதமர் மோடி ரஷ்யா போறாரு, ஆஸ்திரியா போறாரு, அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு. அங்க முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்க மக்களை இதுவரையும் அவர் நேரில் சந்திச்சு நாங்க இருக்கோம், இந்த அரசு உங்க கூட இருக்குங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் வாயில இருந்து இப்போ வரையும் வரல அப்படிங்கிறதுதான் உண்மை. ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை பார்த்தோம் இந்தியாவில். உலகத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த கல்யாணத்தை கிட்டத்தட்ட அட்டன் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்கவே வேணாம். சூப்பர் ஸ்டார்ல இருந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போய் ஆஜரானாங்க. ஆமா, அந்த பாபா ராம்தேவ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அங்க போய். ஓகே, கோர்ட்ல திட்டு வாங்கினவரு. இது என்னன்னா அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க, நம்ம வசதி மாதிரி தகுந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப ப்ரீ வெட்டிங்கிறது ரொம்ப ஃபேஷனா மாறி இருக்கு. நிறைய ரிஸ்கா எடுக்கிறாங்க, அதுக்கு நிறைய பேர் கலாட்டாவா பண்றாங்க. இதுல என்னன்னா ரிஸ்க் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, மலை மேல இருந்து போட்டோ ஷூட் எடுக்கிறது, கடலுக்கு நடுவில் போய் போட்டோ ஷூட் எடுக்கிறது, ஆத்து நடுவில் போய் போட்டோ ஷூட் எடுக்கிறது. இப்போ ஜெய்ப்பூர்ல ஜோக் மண்டி அப்படிங்கிற ஒரு பெரிய பாலம் இருக்கு, ஃபேமஸான அந்த பாலம். அந்த பாலம் நிறைய படத்துல எல்லாம் கூட வந்திருக்கு. அந்த பாலத்துக்கு நடுவில் போய் தம்பதிகள் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரயில் வந்துடுச்சு. வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி பிரேக்கே இந்த போட்டாரு. இத்தனைக்கும் ரயில் விட்டுட்டு இருந்த பைலட். ஓகே, ஆனா இங்க இடிச்சிருமோ செத்துருமோன்னு சொல்லிட்டு 90 அடி பள்ளத்துல 2 பேரும் விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த காட்சிகள் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, இது அந்த 2 பேருக்கு மட்டும் இல்ல, அந்த ட்ரெயின்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா தான் மாறி இருக்கும் அது. ஏன்னா போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆமா, நான் படிக்காதவன் தான்டா, ஆனா என்னால படிச்சவங்க இங்க பல கோடி பேர் இருக்காங்கடா. ஹாப்பி பர்த்டே காமராஜர். தனியா தேட்டருக்கு போறது, தனியா ஹோட்டலுக்கு போறது, தனியா ரூம்ல இருக்கிறது எல்லாம் சாவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு தனி ஃபீல், அதுல ஒரு போதை சொல்றாங்க. திங்கக்கிழமை பார்த்துக்கலாம்னு இவரே எல்லா வேலையும் தள்ளி போடுவாராம். நான் திங்கக்கிழமை வந்தா மட்டும் என்னடா திங்கக்கிழமைன்னு எரிச்சல் போடுவாராம். இந்தியன் 2 படத்தை பார்த்த பிறகு என்ன தோணுச்சு? எத்தனை இந்தியன் தாத்தா வந்தாலும் சினிமா டிக்கெட் விலையையும் தியேட்டர்ல விற்கிற பாப்கார்ன் விலையும் குறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடி கிட்ட நம்ம கேட்கறது ஒண்ணுதான், உங்களுக்கு கீழே எல்லாருமே இருக்கும், நீங்க ரஷ்யா போறீங்க, ஆஸ்திரியா போறீங்க, வருண் சொன்ன மாதிரி அம்பானி கல்யாணத்துக்குலாம் கூட போறீங்க, போக வேண்டிய இடத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்கிறது தான் கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ஊபியில் அந்த அத்ராஸில் ஒரு 122 பேர் நெரிசலில் ஏற்பட்டு உயிரிழந்தாங்க. நிறையா பெண்கள் தான் உயிரிழந்தாங்க. நிறையா பெண்களை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணுமா வரக்கூடாதா? மணிப்பூரில் தினமும் யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டு தான் இருக்காங்க. 1.5 வருஷமாக எதிர்கட்சிக்கு நாடாளுமன்றத்துலேயும் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அது இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேயாவது போகலாம்ல, அப்பயும் போக மாட்டேங்கிறாங்க. உங்கள் பார்வை தான் எங்களுக்கு தேவை. பாதிக்கப்பட்ட இடங்களும் உங்கள் பார்வையை செலுத்துங்க. பார்வை ஒன்றே போதும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால இதே விருதா கொடுத்துடலாம், பார்வை ஒன்றே போதுமே. அதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.